கொஞ்சம் சந்தோஷமாக கையை உயர்த்தி ஓரலை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே உங்கள் பணிகளை முடித்துவிட்டு அசதியாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை, வேதத்தின் ரகசியங்களை கொஞ்சம் தெளிவாக, சில நேரம் கொஞ்சம் ஆழமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் உண்டு. கர்த்தருடைய வேதத்திலே ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம ஆழமாய் பெற்றுக்கொள்ளுகிறதுல நம்ம முயற்சிக்க வேண்டும். நம்ம நினைக்கிறது போல கிறிஸ்தவம் ஒரு மெஜிஷியன் லைஃப்லாம் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் மெஜிஷியன் போலெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு ஜீவனும் ஆவியுமான கர்த்தருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதனால் நம்முடைய கவனத்தை சிதறவிடாதபடிக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த சமயத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த வேதத்தை துருப்பி நாம் வாசித்து விட்டு இன்றைய தியானத்திற்கு நேராக நான் உங்களை நடத்தி கொண்டு போவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த வேதத்தில் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நீங்கள் எல்லாரும் பரிசுத்த வேதத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். 912வது பக்கம், எரேமியா 29வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். இப்போ அந்த பக்கத்தில் இந்த பக்கம் நல்லா சவுண்டு கேட்குது. ஒருவேளை காது இந்த பக்கமும் இருக்கிறதுனால எனக்கு அப்படி கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அந்த 2 வசனத்தையும் நல்ல வசனங்களை நல்லா சேர்ந்தே வாசித்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த பக்கம் எல்லாரும். ரைட். ஆமென், 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 ஆமென். நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 13வது 14வது வசனங்களை நீங்கள் இந்த வருடம் முழுவதும் சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்கள் என்றால் நான் உங்களுக்கு காணப்படுவேன். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்தே இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் இவைகளை ஆராய்வதற்கும் ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டே இந்த 3 நாட்களும் நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்களானால், நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன்.
நான் உங்களுக்கு காணப்படுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன். அந்த 14வது வசனத்துல மகிமையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, என்னை முழு இருதயத்தோடும் தேடுங்கள், என்னை முழு இருதயத்தோடும் தேடுங்கள். அரை இருதயத்தோடு, கால் இருதயத்தோடு, அப்படி அங்கே இங்கேயுமா 2 பக்கமும் கால் வச்சு அப்படி அல்ல. தேவனது சமூகம் ஃபுல் அட்டென்டிவ்க்கு உரியது. தேவன் ஃபுல் அட்டென்ஷனுக்கு உரியவர். நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற தேவன் நம்முடைய முழு சிந்தைக்கும் உரியவர். நம்முடைய முழு ஆத்துமாவோடும் புகழப்படுவதற்கு அவர் யோக்கியமானவர். அதனால கர்த்தரை முழு இருதயத்தோடும் நம்ம தேட போகிறோம். அந்த டி மேஜர் பிடிக்க முடியுமா? டி மேஜர் ஒரு ஸ்டான்ஸை பாடலாம். கூடுமான மட்டும் அடுத்த 1 மணி நேரம் நான் மாத்திரம்தான் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்கள் பக்கத்தில் யாரும் யாருக்கிட்டையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்படி பிரசங்கம் பண்ணுறவங்கள பார்த்துட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே நான் கூப்பிட்டு கேட்பேன், இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு வித்தியாசமான ஆள், ஸ்தோத்திரம். அதனால் அடுத்த 1 மணி நேரம் என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கேட்கணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். அன்பு நேசரே, உங்க திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. எல்லார் வாயில அந்த வார்த்தை வரட்டும். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, அன்பு நேசரே, அன்பு நேசரே, உங்க திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். உங்களால எவ்வளவு சத்தமா வாயை திறந்து பாட முடியுமோ அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏதோ பிளாட் ஆகுது. அன்பரீசுராஜனுக்கே ஆவியான ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தனை ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உமது கிருபையுள்ள கரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 26வது வசனத்தை
நாம் எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். 662வது பக்கத்தில் யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். இன்னும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற தேவ சபையே, யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் முழுவதுமே ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்கள் அடங்கின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளை பேசினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், இளவயது உள்ள ஒரு மனிதன் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது, ஒரு மனிதன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரமாய் பார்க்கும்படிக்கு அவர் அவனுக்கு மேலே பிரியமாகி அவனுக்கு நீதியின் பலனை கொடுப்பார். அவருடைய சமூகம் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் his face அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை அவன் கம்பீரமாய் பார்க்கும்படி, வித் ஜாய், மகிழ்ச்சியோடு தேவனது முகத்தை ஒரு மனிதன் பார்க்கும்படிக்கு கர்த்தர் மனிதனுக்கு அனுக்கிரகம் தருவார். அதற்காக ஒரு மனிதன் தேவனை முழு இருதயத்தோட கூட நாம் தேட வேண்டும். தேவனது முகத்தை தரிசிக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அநேகரால் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடிகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அநேகர் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் வருவதற்கு விரும்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறதும் இல்லை. தேவனுடைய முகத்தை பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம். காரணம் என்னவென்றால், மோசே 40 நாட்கள் தேவனது சமூகத்தில் காத்திருந்த பொழுது வார்த்தை சொல்லுகிறது, மோசேயின் முகம் பிரகாசித்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். இந்த உலகம் காண்கிற பிரகாசம் அல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற பிரகாசம் வித்தியாசமானது. அப்படி ஒரு மனிதன் தேவனது முகத்தை சந்தோஷமாய் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு தேவனது அனுக்கிரகம் தேவை, அதற்கு தேவனது கிருபை தேவை. அந்த கிருபையையும் அனுக்கிரகத்தையும் தேவன் எப்படி கொடுக்கிறார் என்றால், ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இந்த 33வது அதிகாரத்தில் ஒரு 4 வசனத்தை நம்ம வேகமாக வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானபடி நமக்கு இருக்கிற டைமுக்குள்ளே தேவனுடைய வசனத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 33வது அதிகாரம் 18வது வசனம், 22வது வசனம், 28வது வசனம், 29வது வசனம், இப்படி 4 வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இன்னைக்கு பைபிள் கொண்டு வராதவங்க நாளைக்கு பைபிள் கொண்டு வாங்க. மொபைலெல்லாம் பைபிள் வாசிக்காதீங்க. நல்ல பைபிள் உங்கள்கிட்ட இருக்கும், எடுத்துட்டு வாங்க.
அதை வாசிக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரி, வாசிப்போம். 18, 22, 28, 29 வாசிக்கலாம். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். 22, அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. 28, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். 29, இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்திலே பல முறை நடப்பிக்கிறார். இந்த 18வது வசனம் 29வது வசனமும் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய முகத்திலே சந்தோஷம் குறைந்து போவதற்கான காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய முகம் ஏன் பிரகாசிக்க முடியவில்லை அப்படின்னா, அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரம் அல்ல. பைபிள் ரொம்ப எம்பசைஸ் பண்றது வெளிப்புறமான வாழ்க்கை குறித்தல்ல, உள்ளான வாழ்க்கை குறித்து. வெளிப்புறமான வாழ்க்கையை நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம், கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பைபிள் வெளிப்புறமான வாழ்க்கையை பற்றி பேசல, உள்ளான மனிதனை குறித்து பேசுகிறது. உள்ளுக்குள்ளே மறைந்து இருக்கிற உள்ளான மனிதனை குறித்து ஆண்டவர் கரிசனை உடையவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆத்துமா படுகுழிக்கு, அது பிட் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜீவன் மரணத்திற்கு நேராக கடந்து போகிறது, சாவுக்கு நேராக கடந்து போகிறது. மரணம், சாவு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 28, 29 வாசித்து பார்க்கிற பொழுது, தேவன் அவனை படுகுழியினின்று விடுவித்து ஜீவன் உள்ளோரின் வெளிச்சத்தினாலே அவனை பிரகாசிப்பிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டு வசனங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதன் பாதாளத்திற்கு நேராக கடந்து போனான் என்றால், அவனுடைய முகத்துல பிரகாசம், தேவனை பார்க்கிற பிரகாசம் அவனுடைய முகத்துல காணப்படாது. தேவனுடைய சமூகத்துல தேவனை தைரியமாக, வேதம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை அடையும்படிக்கு தைரியமாக நாம் கிருபாசன தண்டையில கிட்டி சேர கடவோம் அப்படின்னு எபிரேயர் 4:16 நாம் வாசித்து பார்க்கிறோம். the right timeல தேவன் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நாம கிருபாசனத்துக்கு பக்கத்துல, தேவன் இருக்கிற ஸ்தலத்துக்கு பக்கத்துல தைரியமாய் கடந்து போகணும். எப்பொழுது அந்த தைரியம் வரும்? உரிமை இருக்கிற பொழுது அந்த தைரியம் வரும். உரிமை இல்லாத போது தேவனிடத்துல தைரியமாய் கிட்டி சேர முடியாத சூழ்நிலை நம்முடைய ஜீவிதத்துல கடந்து வருகிற பொழுது, நம்முடைய ஆத்துமா எதற்கு நேராக போய்கொண்டிருக்கிறது என்றால், பாதாளத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாதாளத்திற்கு நேராக ஆத்துமா ஓடுகிற பொழுது, அந்த ஆத்துமாவிலே பட்டய வெட்டுகளும் அந்த ஆத்துமாவிலே இருளும் நிறைந்திருக்கிறபடியினாலே தேவனுடைய சமூகத்தை மகிழ்ச்சியோட அவனால பார்க்க முடியல. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனை உண்மையாய் தேடினாய் என்றால், நீங்கள் தேவனை உண்மையாய் தேடினீர்கள் என்று சொன்னால், அப்படி உண்மையாய் தேடுகிற மனிதனுக்கு தேவன் அவரது முகத்தை மகிழ்ச்சியாக பார்க்கும்படிக்கு அனுக்கிரகம் தருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த வசனம் கொஞ்சம் கடினமானதாக, கொஞ்சம் ஆழமானதாக காணப்பட்டாலும், தேவனுடைய வார்த்தையை நம்ம மிகவும் நன்றாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் நாட் த எக்ஸ்டர்னல் வார்ஃபேர், வெளிப்புறமான போராட்டங்கள் அல்ல,
நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ளேயே காணப்படுகிற சில போராட்டங்களை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போகிற போராட்டம் வெளியே இல்லை, நமக்கு உள்ளேயே காணப்படுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1-2 வசனங்களை நம்ம கவனமாக வாசிக்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக கவனமாக வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 318வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 318வது பக்கம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். கவனமா சேர்ந்து வாசிக்கலாம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேத பகுதிகளை நாம சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாமா? வாசிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கணும். இந்த வசனம் நம்ம வாயிலிருந்தெல்லாம் அறிக்கை பண்ணப்படணும். வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எல்லாம் வெளியே போராட்டம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்திருப்போம். நம்ம ஆட்கள்கிட்ட கதை கேட்டா ஏராளமான கதை சொல்லுவாங்க. பிரதர், அப்படியாங்க போராட்டம், இப்படி பிசாசு ரொம்ப போராடுறான், வல்லமையா போராடுறான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவிதத்துக்குள்ளேயும் அவனுடைய இன்டர்னல் லைஃப்ல, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, அவனுடைய உள்ளான வாழ்க்கைக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார் பாருங்க. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் இந்த போராட்டத்திலிருந்து தப்பித்திருக்கவே முடியாது. இந்த மாமிசம் எதற்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு உள்ளாக, ஆத்துமாவிற்கு உள்ளாக போராடி கொண்டிருக்கிறது. ஏன் ஆத்துமாவுக்கு நேராக மாமிசம் போராடுகிறது அப்படின்னா, ஆத்துமா தேவனாலே புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்தை, ஆத்துமா தேவனது சமூகத்தை காண்கிற அனுபவத்தை, ஆத்துமா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறபடியினால இந்த மனிதனை சிதைக்கணும் அப்படின்னா, அந்த மனிதனை சிதைப்பதற்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற அந்த ஆத்துமாவை சிதைச்சா போதும். அதனாலதான் மாமிசம் மண்ணா இருக்கிறபடினால ஆத்துமாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தனது நிருபத்தில் எழுதுறார் பாருங்க. 4வது அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 1வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 315வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 315வது பக்கம் வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்படின்னு பேதுரு சொல்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க மை டியர் சர்ச், நல்ல கவனிங்க. பைபிள் சொல்லுது, உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள். இந்த மாமிசத்திற்குள்ள இருக்கிற கிரியைகள் எதனோடு கூட டெய்லி ஒரு போர், டெய்லி ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இது செய்யி, இது செய்யாத, இது வேண்டாம், இது வேணும், இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் பேட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த பேட்டிலுக்குள்ள மனுஷன் கடந்து வருகிறான் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், நல்ல கவனமா கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் நாம தேவனது வார்த்தைகளை பொறுமையாக வாசிக்கலாம். 213வது பக்கத்தில் கூடுமான மற்றும் எல்லாரும் பைபிளை திருப்பி வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 11லிருந்து
13வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாமா? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. செத்தம்மா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான தேவனது வார்த்தைகள். உங்கள் அவயவங்களை நாம யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ, நம்ம அவயவங்களை யாரு கவர்ன் பண்றாங்களோ அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுறாங்க. பவுல் ரோமருக்கு எழுதி கொடுக்கிறார், எப்பா உங்கள் அவயவங்களை நீங்கள் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தால் அந்த பாவம் உங்களை ஆளுகை செய்யும். பாவம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, நீதி உங்களை ஆளுகை செய்யணும். அதனால ரொம்ப கவனமாக இந்த சரீரத்தை காத்து கொள்ளுங்க, இல்லைன்னா அது ரொம்ப பெரிய டேஞ்சர்ல போய் முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா எழுதி கொடுக்கிறார். இப்ப நாமெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர், ஐ நோ ஹவு டு கண்ட்ரோல், எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் எப்படியும் நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆவிக்குரிய ரீதியில நம் எதிர்கொள்ளுகிற ஒரு பயங்கரமான சேலஞ்ச் என்னன்னா, நாம இந்த தருணத்திற்கு நேராக உள்ள போகிறோம் என்பதை அறியாமலேயே நாம் அங்க கடந்து போய் விடுவோம். அதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய சவால். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தனது நிருபத்தில் எழுதுறார் பாருங்க. யாக்கோபின் நிருபம் அதனுடைய 1வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள். ரொம்ப கவனமா திருப்பி கர்த்தருடைய வார்த்தையை நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போமா? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வசனத்தை இன்னொருக்கா வாசிங்க பார்க்கலாம். எல்லாருமே தயவு கூர்ந்து வாயை திறந்து வாசிக்கணும். ரொம்ப அந்த பியூட்டிஃபுல் ப்ராசஸை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எவ்வளவு அழகா எழுதி கொடுக்கிறார் பாருங்க பரிசுத்தவான்களுக்கு. திரும்ப வாசிக்கலாம். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது நம்ம யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அவனுடைய ஜீவன் மரணத்துக்கு சமீபிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்து பார்த்தோம் அல்லவா வேத வார்த்தைகளே. இங்க அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாரு, எப்பா உனக்கு மரணம் எப்பொழுது சம்பவிக்கும்? மரணம் அப்படின்னா பிரிவு. எங்க இருந்து பிரிவு? தேவனிடத்திலிருந்து பிரிகிற ஆவிக்குரிய மரணம் ஒரே நாள்ல சம்பவிக்காது. நம்ம இந்த உலகத்துல செத்து போறோம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரே நாள்ல சம்பவிச்சிரும்.
ஆனா ஆவிக்குரிய மரணம் அப்படி அல்ல. ரொம்ப கவனிக்கணும். நாம உயிரோடு இருக்கிறது போலவே தோணும். நம்ம ஒழுங்கா அதை கவனித்து பார்க்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருப்பது போலவே அது நமக்கு காண்பித்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு. யாக்கோபு சொல்றாரு, அவனுக்கு தனித்தனியான சுயமான இச்சைகள் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு இருக்கிற இச்சை பக்கத்தில் பார்த்து சொல்லு. பக்கத்தில் எதுவும் சண்டையா? அப்படி ஒன்றும் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லையா? வெளியே போயெல்லாம் கேட்கக்கூடாது. உள்ளே வச்சு நான் சொல்லும்போது கேட்டுட்டு விட்டுருங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் வெளியே போய் பிடிச்சிட்டு உனக்கு சுய இச்சை இருக்கு அப்படின்னா அப்புறம் அது சரியாக இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் வசனத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாசித்து நேசித்து அதை நம்ம அபியாசப்படுத்த முயற்சி பண்ணணும். இந்த ப்ராசஸ் பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, ஒரே நாளில் இல்லை. இது எங்கிருந்து தொடங்கும்? சுய இச்சையிலிருந்து தொடங்கும். உடனே மரணம் வருமா அப்படின்னா மரணம் வராது. சுய இச்சையிலே சிக்குண்டு கொள்ளுகிறான். முதல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இச்சை அவனை பிடிச்சிரும். அந்த இச்சை அவனை காலில் வலைய வச்சு இருக்கிறது போல, அந்த வலைக்குள்ள மீன் மாட்டுனது போல அவனால தப்ப முடியாதபடி அதுக்குள்ள மாட்டிக்கிடுவான். உடனே மரணம் வந்துச்சா அப்படின்னா மரணம் வரல. வேதம் சொல்லுகிறது, அவன் அதற்கு பிற்பாடு சோதிக்கப்படுகிறான். அவன் உள்ள சிக்குண்ட பிற்பாடு அவனுக்கு பல சோதனைகள், ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல பல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லு பாருங்க, சைலண்ட் அந்த இச்சை கற்பம் தரித்து. ரொம்ப கவனமா கவனிக்கணும். எப்படி ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகிற பொழுது கிட்டத்தட்ட 30 நாள் கழிச்சு தான் அந்த குழந்தை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியுமோ, அதுபோல பாவம் உள்ள கர்ப்பம் தரிக்கிறது ஒருவனுக்கும் தெரியாது. இச்சையானது பாவத்தை அப்படியே கற்பம் தரித்து பாவம் பிறக்கும். நல்லா கவனிக்கணும். ஆனாலும் என்ன உண்டாகல? மரணம் உண்டாகல. மரணம் எப்பொழுது உண்டாகிறது? இந்த பாவம் பூரணமாகும் போது, முழுமை அடையும் போது மரணம் உண்டாகிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே, ஒரு தாயின் கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாகிறதிலிருந்து வளர்கிறதிலிருந்து பிறக்கிற ப்ராசஸ் நடக்கும் போதே இந்த தாய்க்கு ஒவ்வொரு சிம்டம்ஸா தெரிகிறது போல, இந்த பாவம் நம்முடைய ஜீவிதத்தில் கற்பம் தரிக்க 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 ஒவ்வொரு சிம்டமா தெரியும். அது என்ன சிம்டம் அப்படின்னா, தேவனை விட்டு விலகி கொண்டே இருக்கிற தூரம் அதிகமாகிறத நம்மால உணர முடியும். நான் பல நாட்கள் இந்த வசனத்தை பல நாட்கள் நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேன், தியானித்து பார்த்திருக்கிறேன். பல நாட்கள் இந்த வசனத்தோடு கூட நான் போராடி இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட புதிதில் கண்களை மூடி தேவனே அப்படின்னு ஒரு மனிதன் கூப்பிடுகிற பொழுதே அவன் கண்ணில இருந்து கண்ணீரா கொட்டும், இருதயம் அன்பினாலே பொங்கும். வேத வசனத்தை வாசிக்கும் போது கண்களினால அந்த வேத புத்தகம் அப்படியே நிரம்பும். அப்பேற்பட்ட அன்பு இருக்கிற ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து டைவர்ட் ஆகி போகும்போது அவனால வேதத்தை திறக்க முடியல, அவனால ஜெபிக்க முடியல, அவனால தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, தேவன் பேசுகிற வார்த்தைகளை அவனால கேட்க முடியல. இவைகள் எல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்தை உண்டாக்கி விடுகிறபடியினால கடைசியில் அவன் முகமே எப்படி ஆயிருதுன்னா களை இழந்து போயிருது. பார்க்கறதுக்கு கிறிஸ்தவனா இருப்பான், ஸ்தோத்திரம், பார்க்கிறவனுக்கு கிறிஸ்தவன், பேரை கேட்டா கிறிஸ்தவன், ஒரு ஒரு நல்ல செயினையும் போட்டிருப்பான். நம்ம ஊர்லலாம் காரில் நல்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் ஸ்டிக்கர் எந்த கார்லையும் நான் பார்க்கல. நம்ம ஊரில் நல்ல வசனங்கள் எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னலி நம்ம காண்பிக்கிற ஒரு காரியங்கள். ஆனால் நம்முடைய முகத்தில் காணப்பட வேண்டிய தெய்வீக பிரசன்னமும் தெய்வீக சாயலும் இல்லைன்னா தேவனின் பிரகாசமும் அந்த முகத்தில் காணப்படாது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ளான மனிதன் ரொம்ப பயங்கரமான டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கிறான். இப்ப இந்த உள்ளான மனிதனை விடுதலையாக்குவதற்கு இந்த உலகத்தில்
எந்த மனிதனுக்கும் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. இந்த உள்ளான மனிதனை விடுதலையாக்குகிற வல்லமை கல்வாரி சிலுவையில மரணத்தை ஜெயித்த இயேசு ஒருவருக்கு மாத்திரமே இருக்கிறது. ஆமென்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இந்த உள்ளான மனிதனை விடுதலையாக்குகிறவர், உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே. அந்த ஒளி என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சாட்சி பகரப்படுகிறது. எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் அந்த உள்ளான மனிதனை விடுதலையாக்குகிறவர், ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தினாலே மாற்றுகிறவர் இயேசு மாத்திரமே. இப்ப நான் இவ்வளவு நேரம் இந்த பாவத்தின் ப்ராசஸ உங்க மத்தியில நான் சொல்லி கொண்டிருந்தேன். எதற்காக நான் இந்த ப்ராசஸ சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நாம நம்முடைய ஜீவிதத்தை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நீங்க கேட்கலாம், அப்படிலாம் இல்லை பிரதர், நாங்க ஆண்டவரை சரியான சமயத்துல தேடி வாரோம், ஆண்டவரை நாங்க சில நேரம் ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் செய்யறோம், ஸோ ஐ திங்க் நாங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேதத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம். அது ஒரு பெரிய டாபிக், அதுல பேசுறதற்கும் தியானிப்பதற்கும் ஏராளமான காரியம் இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த காரியத்தை சில வசனங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் அதனுடைய 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம அநேக முறைகள் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கலாம், பல தடவை இந்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12, 13 மற்றும் 14. ரொம்ப கவனமா வாசிங்க. நம்ம அந்த வார்த்தைகளை தேவ ஆவியானவரின் துணையோடு கூட சிந்திக்கலாம். வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்துல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லிவிட்டு நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். நீங்க இப்போ நமக்கு எல்லா இந்த வசனங்களை, முக்கியமான வசனங்களை வாசிக்க நமக்கு டைம் இல்லை. நீங்க வீட்டில் போய் இந்த 11வது அதிகாரத்தையும் 12வது அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. தாவீதை குறித்து, தாவீது யாருன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டா கூட தாவீதை குறித்து எல்லாரும் அவ்வளோ காரியங்களை சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தாவீதை குறித்து நல்லா தெரியும். ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சாட்சி கொடுத்தார். நல்லா கவனிங்க, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கப்பட்டவர் இந்த தாவீது. தாவீதுக்கு வாழ்க்கையை நம்ம ரொம்ப சிந்தித்திருப்போம், நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. வேதத்தில் எழுதப்படவில்லை அப்படிலாம், ஆனால் நிறைய சங்கீதங்கள் அவர் பாடி இருக்கிறார். கதரின் மெய்ப்புறாய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன், இந்த சங்கீதம் தெரியாதவங்களே கிடையாது. ஆண்டவருக்காக அவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு மனிதன். பெலிஸ்தியனுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது அந்த பெலிஸ்தியனை பார்த்து சொன்னாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணவர் தாவீது. இந்த தாவீதுக்கு வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலம் வந்த பொழுது தாவீதின் சேனைகள் எல்லாம் யுத்தத்திற்கு போகும்போது தாவீது வீட்டில் இருந்துட்டார். தப்புன்னு சொல்லி பைபிள் சொல்லல. தாவீது உப்பரிகையில படுத்து தூங்கி கொண்டிருந்தார். தப்புன்னு சொல்லி பைபிள் சொல்லல. சாயங்காலத்தில் தூங்கி முழிச்சு எழும்பினவர் உப்பரிகையில உலாத்தி கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணும், தப்புன்னு சொல்லி பைபிள் சொல்லல.
உலாவிக் கொண்டிருந்த தாவீதின் கண்களிலே ஒரு காட்சி தென்பட்டது. இதுதான் யாக்கோபு தன் புஸ்தகத்தில் எழுதுறார் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு. இப்ப இந்த பைபிள் ரொம்ப அந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லுது. தாவீது அந்த ஸ்திரியை பார்த்தால், பத்சேபால் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்திரீ எலியாமின் குமாரத்தி, உரியாவின் மனைவி. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, எலியாம் யாரு, உரியா யார் அப்படின்னா, தாவீதின் சேனையில இருந்த பராக்கிரமசாலிகள் 30 பேர்ல இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அகித்தாப்பேல்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவனுடைய மகன் தான் எலியாம். அந்த எலியாமுடைய மகள் தான் பத்சேபால். அகித்தாப்பேல்ங்கிறவன் தாவீதுக்கு அமைச்சரவையில் முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை தேவ வார்த்தை போல் இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி ஒரு முக்கியமான அமைச்சருடைய பேத்தி தன்னுடைய இராணுவத்தில் இருந்த 2 முக்கியமான பராக்கிரமசாலிகளின் உறவு. இந்த தாவீது அந்த ஸ்திரீயின் இடத்துல பாவம் செஞ்சிட்டார், போயிற்று. இப்ப பைபிள் சொல்லுது பாருங்க, நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுது, இந்த ஸ்திரீ பாவம் செய்துவிட்டு போன பிற்பாடு இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் கர்ப்பவதியாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாள் தாவீதுக்கு. இப்ப இந்த மனுஷனுடைய குணாதிசயம் எப்படி மாறுது பாருங்க. தான் தவறு செய்த உடனே அந்த தவறை நியாயப்படுத்துகிற விதத்துல மனுஷன் கிரியை செய்கிறான். இதான் மாமிசம் செய்கிறது. இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது, நமக்கு இந்த ஊர் ஸ்கூல்ல எல்லாம் எப்படின்னு தெரியல, நம்ம ஊர் ஸ்கூல்ல எல்லாம் நாங்க சின்னதா படிக்கும்போது ஒரு ராப்பாட சீட்டுன்னு ஒன்று எழுதி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி யாராவது எழுதி வாங்கிட்டு போயிருக்கீங்களா? என் மகன் ராத்திரி பாடம் படித்தான். நாங்க படிக்கும்போது அம்மா அப்பா எழுதி கொடுக்கணும் ஒரு சின்ன டைரியில, என் மகன் ராத்திரி பாடம் படித்தான் அப்படின்னு எழுதி கொடுக்கணும். இப்படி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை ஸ்கூல்ல சொல்லி விடுவாங்க. இதுல கையெழுத்து வாங்காம போயிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், டீச்சர் கேட்பாங்க ஏன்டா வாங்கிட்டு வரல அப்படின்னு. உடனே முதல்ல அந்த பிள்ளை என்ன சொல்லும் சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லலாம் அதுக்கான பதில். ஏன்னா நம்ம அந்த பதில தான் பல தடவை பல முறையில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தான் செய்த தவறை நியாயப்படுத்த முயற்சிப்பது. இது ரொம்ப நம்ம மாமிசத்துக்குள்ள போறதுக்கான டேஞ்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம யார்ட்டையாவது ஒருத்தர் சொல்லுவோம், பிரதர் இது சரி போல தெரியலையே அப்படின்னா, அப்படியா? ஆமா, ஊர்ல ஒருத்தனும் செய்யாததே பிரதர். நான் எப்படி இருக்கிறேன் அதை மறந்துரு. நான் செய்த காரியத்தை நியாயப்படுத்த முயற்சிப்பது. இந்த தாவீது பண்ண வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான கிரிமினல் மைண்டோட இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சதா பைபிள் சொல்லுது. யார் இவரு? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவர். தேவனது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்ற ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ள கிரிமினல் தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. இதை எப்படி மறைக்கலாம்? இந்த பாவத்தை எப்படி மறைக்கலாம்? உரியாவை கூப்பிட்டுட்டு வா, உரியாவே நீ வீட்டுக்கு போ. உரியா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. உரியாவுக்கு நல்லா ஊத்தி கொடுக்கிறாரு. இப்பவாது நீ வீட்டுக்கு போ. உரியா வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. அந்த மைண்ட் மறுபடி யோசிக்குது. இப்ப உரியா ஒன்னும் என்ன கீழ்படுகிற போல இல்ல, என்ன உரியாவை போற்ற வேண்டியதான். என்ன செய்யலாம்? அவங்கிட்டயே எழுதி அனுப்புறாரு. யாரு? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன். அதே உரியாவின் கையில ஒரு நிருபம் எழுதி கொடுக்கப்படுகிறது. நீ எழுதி கொண்டு போ, யோவாபு கிட்ட கொடு. யோவாபு அந்த நிருபத்தை பார்க்கிறாரு. போர் நடக்கிற இடத்துல உரியாவை விட்டுட்டு யுத்தம் நடக்கும்போது எல்லாரும் பின்னால ஓடி வந்துரு, அவன் சாகட்டும். எவ்வளவு பெரிய ஒரு கொலைய அநாயசமாக பிளான் பண்ணி கிரிமினல் தாட் ப்ராசஸோட இந்த தாவீது செஞ்சு முடிச்சார். இப்ப பாருங்க, இவ்வளவு வேலை அவருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. உரியா செத்து போனாரு. பத்சேபால மறுபடி கூப்பிட்டு மனைவி ஆக்கிக்கிட்டாரு. 11வது அதிகாரம் கடைசியில் அவருக்கு பிள்ளை பிறகுது. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பாவம் தொடங்கினதுல இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருட காலம் ஆயிற்று.
ஒரு வருடம் முடிந்த பிற்பாடு நாத்தான் தீர்க்கதரிசி வர்றார். நல்ல கவனமா கவனிக்கணும். ஒரு வருஷம் இந்த பாவம் முடிஞ்சு இவர் உரியாவுக்கு விரோதமா பிளான் பண்ண எல்லா கிரிமினல் தாட் ப்ராசஸ் எல்லாம் மண்டைக்குள்ள இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு நாத்தான் தீர்க்கதரிசி வர்றார். இந்த ஒரு வருஷமும் தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாம இருந்திருப்பாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? போனார். கர்த்தரை குறித்து பாடாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பாடி இருப்பார். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்காம இருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா? காணிக்கை கொடுத்திருப்பார். அவருடைய அன்றாட அரசல் அலுவல்களை அவர் கவனிக்காம இருந்திருப்பாரு நினைச்சிருக்கீங்களா? கவனிச்சிருப்பாரு. அவர்கிட்ட நீதி கேட்டு வர்றவங்களுக்கு நீதி வழங்காம இருந்திருப்பாரா? நீதி வழங்கி இருப்பார். எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நடக்கிற அத்தனை காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே தான் இருந்தது. எந்த குறைவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். அவர் காலையில எழும்பி எப்படி ராஜ்யபாரத்துக்கு போவார், அது போல காலையில எழும்பி ராஜாவின் வேலைகளை பார்த்தார். காலையில எழும்பி சாப்பிட்டார், ஆலயத்துக்கு போனார், கர்த்தர் நல்லவர்னு சொல்லி ஆராதிச்சார், காணிக்கை போட்டார். எல்லா காரியமும் எக்ஸாக்ட்லி as it is நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவருடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லை. அதனால தான் 51வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யும் அப்படிங்கிற. நான் எல்லாம் பண்றேன், I'm doing everything, ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. சந்தோஷம் நீர் நொறுக்கின எனது எலும்புகள் களிகூறும்படி செய்யும். என் எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறது. வெளியே எல்லாம் நடக்கிறதெல்லாம் பெர்ஃபெக்டான வாழ்க்கை, ஆனா ஆதியில் இருந்த பிரகாசத்தை தொலைச்சு போட்டார். இப்போ நாத்தான் அப்படிங்கிற தீர்க்கதரிசி தாவீதை பார்க்க வர்றார். தாவீது ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி இல்லையா? பைபிள் சொல்லுது பெரிய சக்கரவர்த்தி. நாத்தானுங்கிற தீர்க்கதரிசி வந்து தாவீதை பார்த்து சொல்றாரு, எப்பா கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாமே, நீங்களே சொல்லுங்க பதில. நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஐ எம் சாரி, ஐ டோன்ட் ஹவ் டைம், நிறைய வேலை இருக்கு ஐயா, இப்பெல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இவர் கேட்கிறார், சரி என்ன பேசணும் சொல்லுங்க. நாத்தான் வந்து ஒரு அழகான கதையை சொல்றாரு. இப்ப வாசிக்கல, நான் வந்து சொல்ல மட்டும் சேரேன். ஒரு ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். ராஜாவுக்கு எப்படி கோபம் வந்திருக்கணும்? ஏன்யா ஏதோ அர்ஜென்டா பேசணும்னு சொல்லி வந்திய, பேசின காரியத்தை சொல்லாம விட்டுட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறைய. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு ஊர்ல ஒரு தரித்திரன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு அநேகம் ஆடுகள் இருந்தது, தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. நல்ல கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஐஸ்வர்யவானிடத்துல யார் வந்தான் அப்படின்னா, ஒரு வழிப்போக்கன் வந்தான். ஐஸ்வர்யவான இடத்துல யார் வந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்களேன். ஒரு வழிப்போக்கன் வந்தான். ஸ்ட்ரேஞ்சர் ஹஸ் கம். ஐஸ்வர்யவான இடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்தான். பசி யாருக்கு எடுத்தது அப்படின்னா, ஐஸ்வர்யவானுக்கு எடுக்கவில்லை, வழிப்போக்கனுக்கு பசி எடுத்தது. இந்த வழிப்போக்கனுக்கு பசி எடுத்தபடியினாலே ஐஸ்வர்யவான் யாருடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டான்? தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டான், கொன்று போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு சுர்ருன்னு கோபம் வந்துச்சு. 613 நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்ததையெல்லாம் ராஜா ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ராஜா நீதி தவறாமல், நியாயம் தவறாமல் தன் ராஜ்யத்தை நடப்பிக்கிறதற்கு 613 காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. அதுல ஒரு காரியம், ஒருவனுடைய ஆட்டை திருடி அதை கொண்டு போட்டால் அது 4 மடங்கு திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு யாத்திராகமம் 22:1 எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை டக்குன்னு தாவீதுக்கு பிளாஷ் ஆகுது. நோ, அவன் 4 தடவை 4 தடையாக அவன் திரும்ப கொடுக்க வேண்டும். அவன் ராஜ்ய நீதியை அவன் சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசி 1 வருட காலமாக ஒரு உணர்த்துதலும் இல்லாமல் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை அவன் செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜாவின் இடத்துல ஒரு உணர்வும் இல்லாமல் தான் செய்ததே தவறு என்ற
ஒரு உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாவின் இடத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த மனிதன் நீதான். இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாம, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தெரியாத காரியத்தை தேவன் பார்க்கிறவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு நம்முடைய இருதயம் எப்படின்னு தெரியும், நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படின்னு தெரியும், நம்முடைய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியும், நம்முடைய தாட் ப்ராசஸ் எப்படின்னு தெரியும், நம்முடைய இருதயங்களின் நினைவுகளின் தோற்றங்கள், the intention of the thoughts, நம்முடைய நினைவுகளின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர் இடத்துல ஒருத்தனும் தப்ப முடியாது. நீதான் அந்த மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாவீது முதல் வார்த்தை சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன். இந்த ஒரு வருட காலமும் அவனுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு தாங்க முடியாத வேதனை, ஒரு தாங்க முடியாத அழுக, ஒரு தாங்க முடியாத இருள், ஒரு தாங்க முடியாத பாதாளத்துக்கு நேராக கடந்து போகிறது போல ஒரு வாழ்க்கை. அததான் 51வது சங்கீதத்தில் அவன் கெஞ்சி ஜெபம் பண்ணின வார்த்தையெல்லாம் 51வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பொழுது, தேவனே அப்படின்னு கதறார், தேவனே தேவனே இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். தேவனே, நான் ஒரு காலத்துல எனக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு தேவனே, I just lost it, எனக்கு திரும்ப அதை தாரும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதிரும். இந்த தாவீது தான் சொன்னார், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எனக்கு இந்த உலகத்துல கோடி கோடியா சம்பாதிச்சு கொட்டினாலும் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன? உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை பார்ப்பதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த முகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாது. அவர் சொல்ல, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அவர் ஜெபம் பண்றார், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஏன் ஆண்டவர் சொன்னார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் கரடு முரடான பகுதிகளிலும் தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ப்ரொவைடட் சுத்த இருதயம் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தா. இவர் சொல்ற, என்ற சுத்த இருதயம் இல்ல ஆண்டவரே, என்னால அதை பண்ண முடியாது. சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவிய எனக்குள்ள புதுப்பியும். அவர் என்னலாமா வார்த்தைகளை சொல்றாரு, ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு சொல்றாரு, உமக்கு பலி செலுத்த முடியும்னா என்னால பலி செலுத்த முடியும், ஆனால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேவன் ஒரே ஒரு காரியத்தை வேண்டாம் தள்ளி போ அப்படின்னு போட்டுட்டு போக முடியாது. ஒரு மனிதன் மனது உடைந்து தேவ சமூகத்தில், அதான் உண்மையாய் தேடினாள், அவ உடைஞ்சு போய் தேடினா, நான் என்ன பலி செலுத்துவேன் ஆண்டவரே, என்ன பலி செலுத்துவேன், நான் என்ன பலி செலுத்துவேன், என் ஆதி காலத்தில் இருந்த அந்த அன்பை நான் விட்டுட்டேன், என் ஆதி காலத்தில் என் உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்த ஃபயரை விட்டுட்டேன், என் ஆதி காலத்தில் இருந்த அந்த கிருபைகளை, வரங்களை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த மாற்றங்கள், ஆசீர்வாதங்களை எல்லாம் விட்டுட்டேன். நான் திரும்ப உங்களை நோக்கி பார்க்கிறேன். திரும்ப
தேவனை நீங்கள் உண்மையாய் தேடுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களுக்கு தென்பட்டு நீங்கள் இழந்த காரியத்தை அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, தொலைதூரத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்ஸ் சொந்த தேசத்திலிருந்து டிராவல் பண்ணி இந்த தேசத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக எவ்வளவு வேதனைகளோடு கூட நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஃப்ளைட்டில் கடந்து வரும்போது என் பக்கத்தில் ஒரு பிரதர் இருந்தார். ஏர்போர்ட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஃபோனில் அவர் பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் வீடியோ கால் போட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, மக்களே அப்பா காலையிலே வந்துட்டேன், நீ கரைஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பிள்ளை நான் ஒன்றும் கரைஞ்சியா, நீ அழுதியான்னு. அந்த பிள்ளை சொல்லுது, நான் அழலை டேடி. அப்படியா, கொல்லாம், அப்படியா, பரவாயில்ல. அம்மா கரைஞ்சாளா? என் மனசுக்குள்ள அந்த மனிதனுக்கு மேல ஏராளமான பரிதாபம் பொங்கிட்டு. ஏன்னா எத்தனையோ வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன என் குடும்பம் முழுமையா நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். காலையில விடிய காலத்தில் கிளம்பி வந்திருக்கிறார் போல இருக்கு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது. அவர் எதிர்பார்க்கிறார், என் குடும்பம் என்ன முழுமையா நேசிக்குமா. அவ்வளவு காரியங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு நம்ம இங்க வந்திருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனது முகத்தை பார்க்க முடியாதபடி தள்ளப்பட்டு போயிட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. பேதுரு ஒரு காலத்தில் ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஆண்டவரே நான் உமக்காக மரிக்க வேண்டுமானாலும் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், வேணாப்பா, ரொம்ப பேசாத. சேவல் 3 முறை கூவுகிறதற்கு முன்பதாக நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். பேதுரு சொன்னார், நோ 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 நோ, அதெல்லாம் நடக்காது. பைபிள் சொல்லுது, தேவன் சொன்ன வார்த்தையின்படியே 3 தரம் தேவனை மறுதலித்தான். இந்த மனுஷனை அறியேன் அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷன் எனக்கு தெரியாது அப்படின்னார். இந்த மனுஷனை அறியேன் அப்படின்னு சபிக்க தொடங்கினார். அந்த மறுதலிச்ச உடனே அப்படி இருதயத்திற்குள்ள ஒரு தாங்க முடியாத வலி, வேதனை உள்ள வந்துட்டு. இதே பேதுரு தான் ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு. 11 பேர் அமைதியா இருந்தாங்க. பேதுரு சொன்னார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேதுருவுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லுக்கு மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொன்ன பொழுது இருதயத்திற்குள் அவ்வளவு சந்தோஷப்பட்ட அதே பேதுரு யாரை மறுதலிக்க கூடாது என்று நினைத்தாரோ அவரை மறுதலித்து போன போது, அப்படி இருதயம் வேதனையினால துடித்த போதும், அன்புள்ள தேவன், அதான் நம்முடைய தேவன், அன்புள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, தேவன் பேதுருவை திரும்பி பார்த்தார். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்னால விளங்கவே முடியல. தேவன் பேதுருவை திரும்பி பார்த்த உடனே பேதுரு மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து, அதுல எவ்வளவு பெயின், எவ்வளவு உடைவுகள், எவ்வளவு நொறுங்குதல்கள், மனம் கசந்து அழுத அந்த பேதுருவை திரும்பவும் கர்த்தர் அவனது ஸ்தானத்தில் நிறுத்தினார். அந்த பேதுருவின் முதல் பிரசங்கம் 3000 பேரை ரட்சித்தது. இந்த கல்லுக்கு மேலே என் சபை கட்டுவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை திரும்பவும் கர்த்தர் உயிர்ப்பித்தார். புதிய ஏற்பாட்டு சபையில தூண்களாக கருதப்பட்ட கேபா அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆத்துமா பாதாள குழிக்கு நேரே போகும்போது
மனிதன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தால் அவன் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்தை சந்தோஷமாய் பார்க்கும்படிக்கு தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் நீக்கி போட்டு திரும்பவும் நம்மை சுத்திகரிக்க தேவன் கிருபை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, இவைகளை தேவன் பல முறைகளிலே மனிதனிடத்தில் நடப்பிக்கிறார், பல தடவைகளிலே நடப்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தர் திருச்சபையை, இந்த ஃபர்ஸ்ட் டேல நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தேவனை முழு இருதயத்தோடு தேடுங்க. எதுக்கு தெரியுமா? பிரகாசிப்பிக்கப்படும்படியாய். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your face. நான் உங்கள் முகத்தை பார்க்கணும், நான் உங்கள் முகத்தை பார்க்கணும். என் கண்ணு எதெல்லாமோ பார்த்துட்டு அதெல்லாம் இன்னைக்கு முடியட்டும். நான் உங்கள் முகத்தை மாத்திரம் பார்க்கணும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கண்களை மூடலாம். ஜீசஸ், எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளை முன்னால் வச்சு நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, 4 மேஜர், F மேஜர், நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத நாமளே யோசிச்சு பார்த்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் ரொம்ப தூரமாக இருக்கிறது போல ஃபீல் பண்ணேன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம திரும்ப போகிறோம். ஜீசஸ், நான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு சமயம் கொடுக்கிறேன். நம்மை நாமே நிதானித்து ஒரு 2 நிமிஷம் சமயம் கொடுக்கிறேன். நம்மளை நாமளே நிதானித்து பார்த்து, நான் எங்கே இருந்தேன், நான் எப்படி அழைக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் நடத்தினார், கர்த்தருடைய ஆளுகை நான் எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்ட காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? உங்க மனசுக்குள்ள அந்த கேள்வி வந்துச்சுன்னா, என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க. என்னை திரும்பவும் உயிர்ப்பியும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு சபையே. என்னை திரும்பவும் உயிர்ப்பிய மாட்டவர். ஜீசஸ், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தாரையாகில் பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்லுவார், நீர் அவனை இரட்சியும், அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நான் ஒரு ransom கண்டுபிடித்தேன். அதுதான் அவரது இரத்தம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இரத்தத்தால கழுவும் அப்படின்னு கேளுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போறீங்க. நீங்களே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போறீங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, செத்த கிரியைகள் அற அவருடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
Hallelujah. Jesus. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற ஆமென் மாற்ற விலையாக ஈந்தனரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு 5 தடவை சொல்லுங்க, இயேசு சுவாமி உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் அப்படின்னு. கைகளை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி இயேசு சுவாமி உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் திறந்து அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். ஆமென். சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவால் வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவால் வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக சென்று சொல்லுங்க. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக. ஒரு 5 தடவை இந்த சரணத்தை திரும்ப திரும்ப கொயற்றி பாடலாமே. விலையேற பெற்றோனாய் விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோர் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அன்பு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பார். நீங்கள் என்னை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னை காண்பீர்கள். என்னை தேட மறந்தால் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பதில்லை என்று திருமறை சொல்லுகிறது. இந்த உலகத்தை தேடுகின்றோம். உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளாக, மாம்சத்தினுடைய இச்சைகளுக்குள்ளாக மயங்கி உம்மை விட்டு தூரம் சென்று கொண்டே இருக்கிறோம். கடவுளை விட்டு வெகு தொலைவு சென்றிருக்கின்ற நாங்கள் உம்மோடு கூட இருக்கின்ற ஐக்கியத்தில் நாங்கள் எங்களை உமது பிள்ளையாக, என்னை உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த இரவு வேளையில் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளுடைய நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைந்து, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், எங்கு இருந்தாலும் நீ என்னை பிரதிபலிக்க வேண்டும். நீ எதை பேசினாலும், எதை சிந்தித்தாலும், எதை செயல்முறைப்படுத்தினாலும்
நீ இயேசு கிறிஸ்துவனுடைய மகள் என்று சொல்கிற உணர்வோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புவித்திருக்கின்ற உம்முடைய மக்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வைத்து தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இம்மட்டும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவரே உம்முடைய பாரமான வார்த்தைகளை ஆண்டவரே தந்த அன்பு மகனுடைய பணிகளிலும் உம்முடைய பேரிரக்கம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இரவிலும் நாங்கள் கடந்து வந்து உம்மை தொழுது கொண்டோம், உம்மை போற்றினோம், உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாது உம்முடைய நேச அன்பு இந்த இரவிலே நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுடைய இல்லம் திரும்புவதற்கு அருள் புரியும். நாளைய தினத்திலே காலை வேளை 8 மணியளவில் நடைபெறுகின்ற தொழுகையிலும் இந்த சிறப்பு கொடுகையிலும் கலந்து கொள்ளுகின்ற விருப்பத்தையும் எண்ணத்தையும் எங்கள் அனைவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களில் ஒப்புவிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.